Student, Unit 5, two-dimensional analytical geometry tool, exercise 5.1 11th sum. Find center and radius of the following circle. Circle equation கொடுத்திருக்காங்க. அதில் வந்து நம்ம center and radius கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சிம்பிள் தான். First question is x square plus y plus 2 the whole square equal to 0. Second question is x square plus y square plus 6x minus 4y plus 4 equal to 0. Third question is x square plus y square minus x plus 2y minus 3 equal to 0. Fourth question is 2x square plus 2y square minus 6x plus 4y plus 2 equal to 0 கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஓகேங்களா சொல்யூஷன் சென்டர் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 0 கொடுத்துருக்காங்களா. ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஓகேங்களா, இதுதான் வந்து எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 0 ஓகேங்களா. இதுலேருந்து நம்ம சென்டர் கண்டுபிடிக்கணும். சென்டர் அப்படின்னா என்னென்னா ஓகேங்களா, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா எக்ஸ் நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 0. அப்போ எனக்கு ஹெச்சும் கேவும் தான் எனக்கு சென்டர் ஓகேங்களா. ஸோ இங்கே ஹெச்சோட பாயிண்ட் எதுவுமே கொடுக்கல, ஸோ எனக்கு 0. கேவோட பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, ஸோ -2 ஓகேங்களா. இதுதான் வந்து எனக்கு சென்டர். ரேடியஸ் நெக்ஸ்ட் இங்கே ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0 தான் இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து போடலாம். ரேடியஸ் வந்து எனக்கு வந்து ரேடியஸ் இஸ் 0, அவ்வளோதாங்க ஆன்சரு. ஸோ செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த கிவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x minus 4y plus 4 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதுதான் வந்து எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். ஸோ எனக்கு வந்து இங்கே 2g என்ற வேல்யூ எங்கன்னா இருக்குது, 6ன்னு இருக்குது. ஸோ எனக்கு ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6/2. ஸோ எனக்கு ஜியோட வேல்யூ 3 2 6. ஸோ அதே மாதிரி இங்கே 2f ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குன்னா இங்கே -4ன்னு இருக்குது. ஸோ எஃபோட வேல்யூ -4/2. ஸோ எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு -2. எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு -2. சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 4ன்னு இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒன்லி சப்ஸ்டியூஷன் மட்டும்தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன வரும், சென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டர் இஸ் ஃபார்முலா என்னென்னா -g அண்டு -f. ஸோ எனக்கு ஜி வந்து இங்கே 3, எஃப் வந்து வேல்யூ வந்து -2. ஸோ எனக்கு -3 -8 ப்ளஸ் ஆகிடும். ஸோ எனக்கு சென்டர் வந்து -3,2 ஓகேங்களா. -3,2. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரேடியஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா √g² ப்ளஸ் f² - c². ஸோ ஜியோட வேல்யூ வந்து 3² எஃபோட வேல்யூ இஸ் -2², சியோட வேல்யூ இஸ் எனக்கு 4. ஸோ -4 வந்துடும் ஓகேங்களா. ஜியோட வேல்யூ இஸ் -4. ஸோ எனக்கு வந்து என்ன வரும், 3² 9 ப்ளஸ் 4 -4. ஸோ எனக்கு என்ன வரும், +4 -4 கேன்சல் ஆச்சுன்னா √9 வரும். ஸோ எனக்கு ரேடியஸ் வந்து எனக்கு 3 ஓகேங்களா. ரேடியஸ் வந்து எனக்கு 3 வந்துடும். ரேடியஸ் வந்து இங்கே 3, c² இல்லை, இங்கே c மட்டும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷினில் கிவன் த ஈக்குவேஷன் ஓகேங்களா. ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கிவன் த கொஷின் இஸ் x² + y² - x + 2y - 3 = 0. ஸோ அதே மாதிரி 2g ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க -1. அப்போ எனக்கு ஜியோட வேல்யூ -1/2. நெக்ஸ்ட் 2fோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ எனக்கு எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ -3. சேம் இதே கொஷின் மாதிரி தான். ஃபஸ்ட்டு சென்டர் ஓகேங்களா. சென்டர் இஸ் என்னென்னா -g அண்டு -f. ஸோ ஜியோட வேல்யூ -1/2 -8 ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/2. எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இங்கே வந்து -7ன்றதுனால -1. நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு √g² ப்ளஸ் f² - c. ஸோ ஜியோட வேல்யூ 1/2. ஸோ 1/2 த ஹோல் ஸ்கொயர், f² 1. நெக்ஸ்ட்டு சி வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -3. ஸோ இங்கே +3 ஆகிடும். ஸோ √1/4 + 1 + 3. ஸோ எனக்கு என்ன வரும்னா 1/4 + 4 ஆகிடுமா, 1/4 + 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 + 16/4 ஆகிடும். ஸோ எனக்கு 17/2 யூனிட்ஸ். ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 17/2 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² + 2y² - 6x + 4y + 2 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம், டிவைடட் பை 2. ஏன்னா எல்லாமே வந்து 2 காமனாக இருக்குது. ஸோ டிவைட் பண்ண வரும் x² + y² - 3x + 2y + 1 = 0 ஆகிடுமா. ஸோ எனக்கு 2gயோட வேல்யூ என்னென்னா இங்கே -3. ஸோ எனக்கு ஜியோட வேல்யூ -3/2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2f இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ எஃபோட வேல்யூ வந்து 2/2, எஃபோட வேல்யூ வந்து 1. ஜியோட வேல்யூ -3/2. சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சென்டர் வந்து ஃபார்முலா நமக்கு தெரியும். சென்டர் இஸ் -g அண்டு -f. ஸோ எனக்கு 3/2 ஓகேங்களா. ஜியோட வேல்யூ மைனஸில் இருக்கிறதுனால இங்கே -ன்றதுனால ப்ளஸ் ஆகிடும். எஃபோட வேல்யூ -1. நெக்ஸ்ட் ரேடியஸ்க்கு வந்து ஃபார்முலா என்னென்னா g² + f² - c. ஸோ எனக்கு ஜியோட வேல்யூ -3/2 த ஹோல் ஸ்கொயர் + 1² -1 ஆகிடும். ஸோ 9/4. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 இங்கே -1 + 1 -1 கேன்சல் ஆகிடும். அப்போ 9/4 ஆகிடும். ஸோ ரூட் எடுத்தால் √9க்கு வந்து 3, √4க்கு வந்து 2. ஸோ எனக்கு
ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3/2 யூனிட்ஸ். இதுதான் வந்து எனக்கு 11th கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்.